அந்த மக்கள் நாயகன்ற அந்த பேரு வந்து ஃபேன்ஸ் கிட்ட இருந்து தான் கிடைச்சது. ஆமா, எனக்கு ஒரு ஃபேன்ஸ் ஒரு பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் எனக்காக அந்த பேர் வச்சாங்க. அது அந்த பேஜ்ல அந்த பேர்ல வந்து ப்ரொஃபைல் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே அத அப்படி கூப்பிட ஆரம்பிச்சு, கடைசியில கலர்ஸ்ல வந்து எனக்கு மக்கள் நாயகன் அவார்டே குடுத்தாங்க. ஸோ அவங்களால தான் எனக்கு அந்த அவார்டே எனக்கு கிடைச்சது அங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஸோ ஹாப்பி தான். ஏன்னா அது அனுபவிக்கலாம் அவ்வளவுதான். சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான். உண்மையிலே எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் நாயகன் அப்படிங்கிற ஒரு ஒரு டைட்டில்ல இருந்து அந்த ஒரு ஒரு அன்பு வந்து வெளிப்படுது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. அதே மாரி இப்போ ரீசென்ட் டேஸ்ல நம்ம விஜய் டிவில ஒரு பெரிய அவார்ட் ஒண்ணு வாங்குனீங்க. ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் நாயகன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலா இருக்குமோ, இந்த ஃபைண்ட் ஆஃப் த இயர்ன்ற ஒரு பெரிய ஸ்பெஷலா ஒரு மொமெண்ட் இருக்கும். அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எல்லாருக்குமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணிட்டு எப்படியாவது ஆ. அங்க போனா ஒரு அவார்டு வாங்கிடணும் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலா அவார்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம இப்பதான் வந்திருக்கோம். நம்ம எப்படி குடுத்துருவாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு ஸ்டேஜ்க்கு கூப்பிட்ட உடனே எனக்கே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. பட் அதுவும் ஒரு ஜாலியா இருந்தது அவ்வளவுதான். அந்தந்த நிமிஷம் வந்து நம்ம அத அனுபவிக்கிறோமா? அவ்வளவுதான். அது அடுத்தது அப்படியே கடந்து அதுக்கு அடுத்த வேலைய நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்.